எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். நானும் முதலாளியும் மட்டு. ஐபிஎல் டாப் அப் மங்களகரமா மஞ்சள் சிஎஸ்கேவோடயே ஆரம்பிக்கிறோம். சிஎஸ்கே வந்து கேம்ப் நடத்தியிருக்காங்கன்னு ஊரெல்லாம் பேச்சு. என்ன கேம்ப் அப்படின்னா, அவங்க ஃப்ளெமிங்கும் அப்புறம் இன்னும் ராஜீவ் குமார்ன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய சூப்பர்விஷன்ல வந்து நெறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ ட்ரை பண்ணியிருக்காங்க. மோர் தென் 70 பிளேயர்ஸ் பார்த்துருக்காங்க இன் லாஸ்ட் 4 டேஸ்ல. இதுதான் அப்டேட். இதுல வந்து நெறைய பேர் ஆடியிருக்காங்க. இன்க்ளூடிங் சல்மான் நிசார் ஆடியிருக்காங்க. ஆ பெருசா ஒண்ணும் இதுலருந்து ஆப்வியஸ்லி கண்டிப்பா அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்தா தான் தெரியும். பட் பார்த்த வரைக்கும் வந்து இது இவரு தான் வந்து அப்படின்ற மாரி இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ரிப்போர்ட்டுமே வரல. ஸோ ஐ திங்க் வி ஹேவ் டூ வெயிட் அண்ட் சி. முதலாளி மட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பழைய இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸை எடுத்து திருப்பி போட்டு நம்ம பழைய ஃபார்முலா விட்டு நகர்றோம், அதுவும் இத்தனை பிளேயர் வச்சு ட்ரையல் பண்றோன்றது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். ஓகே, மற்ற டீம்ஸ் மாதிரி நம்மளும் வந்து லோக்கல் டேலண்ட்டையும் நம்பணும், அவங்களும் எடுத்து க்ரூம் பண்ணுன்றதுக்காக ஒரு ஒர்க் அவுட். ஸோ இந்த ட்ரையலை வந்து போன மிட் சீசன்ல பண்ணோம், 3 பிளேயர் வச்சு அதை 2 பிளேயர் எடுத்தோம். மேபி யாராவது இருந்தா அவர் சல்மான் ரிசர்வ் அப்படியே கூட எடுத்திருப்போம், அது சொல்ல முடியாது. பட் இட்ஸ் அ குட் திங், வே டு ப்ராக்ரஸ் தான் நான் பாக்குறேன். ஆமா. ஆனா இது வரைக்கும் யாரும் பெரிய பிளேயர் இதுல சொல்லு. இல்ல இது வந்து எப்பயும் நடக்கிறது தான். எப்பயுமே நம்ம ட்ரையல் பண்ணியிருக்கோம். பட் ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளெமிங் டைரக்டா இருந்து பண்றதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். மேபி அவரு சொல்லியிருப்பாங்களோ, இவ்வளவு நாள் ஜெயிச்சதெல்லாம் ஓகே, இப்போ ரொம்ப கொடுமையா பண்றீங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கான்னு தெரியல. பட் ஐ திங்க் டொமஸ்டிக் ட்ரையல்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வராரு. அதுதான் வந்து ஒரு சேஞ்ச். ஹோப்ஃபுல்லி அது நல்லதா இருக்கலாம், பாப்போம். அது ஒரு பட் தென் ஸ்பார்க் பார்த்த மாதிரி தெரியல பெருசா. தெரியுமா இல்லையான்னு தெரியல. பெருசா யாரும் ஸ்பார்க் பார்த்த மாதிரி தெரியல. சொல்லுங்க முதலாளி. இல்ல, இவங்க கூப்பிட்ட பிளேயர்ஸ் எல்லாரும் ஒண்ணு, இவங்க எவ்வளவு சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணாங்க, எத்தனை பேர் அவைலபிளா இருந்தாங்க அப்படின்னு 70 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கூட்டமா தானே இருக்கும். அதுல வந்து டக்குன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் தே ஹேவ் தியர் ப்ராசஸ். அதை யாராவது ஐடென்டிஃபை பண்ணா நம்மளுக்கு இந்த ஆக்ஷன் அப்பதான் தெரியும். ஆனா மெயினா இன்னொன்னு வந்து நம்ம அவர் ஸ்கவுட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பிக் பண்ணி தான் அந்த 3 பேர். அவர் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி இங்க அந்த ட்ரையலுக்கு வந்தாங்களான்னு தெரியல. ஸ்ரீகாந்த் கேகேஆர்ல இருந்து வந்தாரு. ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர் வந்தாருல கேகேஆர்ல இருந்து. அதாவது கேகேஆர்ல இருந்து சிஎஸ்கேக்கு வர்றவங்க எல்லாம் தீயா வேலை செய்யறாங்க. சிஎஸ்கே இருக்க சப்போர்ட் ஸ்டாஃப் கேகேஆருக்கு போனா அவ்வளவு தீயா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றீங்க. அது நடக்கிறது அப்படிதான் தெரியுது. இந்த ஸ்ரீகாந்த் கேகேஆர்ல இருந்தவர், அவர் வந்து இங்க கன்னா இறக்குறாரு, மாத்திரையன் இறக்குறாரு, அப்புறம் ஊரில் பட்டேல் இறக்குறாரு, அப்புறம் வன்ஷ் பேடி எல்லாமே அவர் சொல்லி உள்ள இறக்குனது தானே. ஆமா. அதனால அவர் ரெக்கமெண்ட் பண்ணி எத்தனை பேர் ட்ரையல் பண்ணாங்க? பிரதீஷ், ஆமா, டர்ன் அரவுண்ட் தெரியல. அதான் தெரியல. சரி, அதுக்கு பிரேவிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இது பண்ணது வந்து டெல்லி தான். அவங்க தான் வந்து ப்ரூக்குக்காக பண்ணாங்க. ஆனா வேணாம், அதாவது டிசைட் பண்ணலாமா, இவர் எடுக்கலாமா, வேற பவுலர் எடுக்கலாமா அப்படி இப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுனால நடுவில் இவங்க இது பண்ணி பேசிட்டாங்க. நம்ம வந்து இவங்க அலெக்ஸ் ஃபெர்குசன் ஒரு தடவை வந்து மான்செஸ்டர் யுனைடெட் ஒரு பிளேயர் தூக்குனாரு சிட்டிக்கு போறதுக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து பிரவிஸை தூக்கிட்டோம் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. நான் கேம் டைம் கொடுக்குறோம் ப்ராமிஸ் பண்ணோம், அதனால வந்தாரு. சரி, பட் இங்க தூக்குனீங்க, அங்க கடியை போட்டாங்கல்ல. சரி, திரும்ப அதுக்கு போவேணா விடுங்க. நான் பண்ண போறாங்க. அது வேற நாடு. ஓகே, இது ஓகே. இப்போ கேம்பை பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். திருப்பி ட்ரேட் ரூமர்ஸ் வழக்கம் போல எல்லாருக்கும் மஞ்சள் சட்டை அப்போ அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா வந்து எல்லா பெரிய பிளேயருக்கும் மஞ்சள் சட்டையை போட்டு அது ஒரு போட்டோஷாப் பண்ணி ஆசை பார்த்து அழகு பார்த்து ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டுருணும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? லேட்டஸ்டா கேஎல் ராகுலுக்கு எல்லாரும் மஞ்சள் சட்டையை போட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. கேஎல் ராகுல் போட்டாங்க, இஷான் கிஷன். இன்னும் இது வரைக்கும் போடாத பிளேயர் வந்து இவர் மட்டும் தான் நினைக்கிறேன். கம்பீர் மட்டும், கம்பீர், கோலி. இல்ல டெண்டுல்கர் கூட போட்டுருவாங்க, கம்பீருக்கு தான் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோலிக்கு போட மாட்டாங்க, அவ்வளவுதான். பட் அதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கேஎல்ஆருக்கு ஆக்ஷன் போகணும்னு அடம் பிடிக்கிறாரு, ஆக்ஷன் வந்துருவாரு, அவர் சிஎஸ்கேக்கு ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே மக்கள் வந்து கேஎல்ஆர் வந்து வேற ஏதோ டீமோட பேசியிருக்காரு, கேகேஆர் பேசியிருக்காரு,
அங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ அது பட் ஒருத்தர் மஞ்சசட்டைக்கு இன்னும் 3 பேர் இருக்காங்க. அதாவது சிஎஸ்கே வந்து இந்தியன் டீம்ல செட்டப்ல இல்லாத பிளேயர் ஒருத்தருக்கு போறாங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒருத்தர் வந்து ஷமியா இருக்கலாம், இஷான் கிஷனா இருக்கலாம், இன்னொன்னு வந்து பிருத்வி ஷா இருக்கலாம். தீபக் சஹார். சாரி, தீபக் சஹார் ஒருத்தர் இருக்காரு, மறந்துட்டேன், சாரி. 4 பிளேயர் தீபக் சஹார் இருக்கு. இந்தியன் செட்டப்ல இல்லாதவங்க தான் பல பேர் இருக்காங்களே. இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இதுல வாய்ப்பு நான் 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 என்ன நினைக்கிறேன் நான் சொல்றேன். கேஎல் ராகுல் வந்து 200% வரமாட்டாரு. அவரு ஆக்ஷனுக்கே வர்றதுன்றது எனக்கு பிலீவ் பண்றது டவுட்டா தான் இருக்கு. அவரு வந்து எதுக்கு அந்த டீம் விட்டுட்டு ஒரு ஆக்ஷனுக்கு வரணும்? ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல்ல இருந்து போவோம். என்ன நினைக்கிற கேஎல் ராகுல பத்தி? அன்லஸ் நமக்கு ஏதாச்சும் தெரியாம ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அதெல்லாம் ஓகே. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல அவங்க டீம்ல இருக்கிற ஒரே ஒரு உருப்படியான பேட்ஸ்மேன், இந்தியன் பேட்ஸ்மேன் சொல்றேன் நான், ஒரு கன்சிஸ்டண்டா விளையாடுற பேட்ஸ்மேன். அண்ட் 14 crores ஃபார் கேஎல் ராகுல் இஸ் அ வெரி வெரி குட் பிரைஸ் சொல்றேன். சம்டைம்ஸ் இப்போ வெங்கடேஷ் ஐயர் கூட நல்ல பிளேயர் தான், பட் சரியா விளையாடல, ஓகே. பட் 22 கோடின்றதுனால அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்றோம். பட் கேஎல் ராகுல் ஃபார் 14 crores இஸ் அ ஸ்டீல் as of now. அதை வந்து அவரு டெல்லியும் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே இந்தியன் பிளேயரும் அவர் தான், நல்ல பிளேயர், லைக் பேட்ஸ்மேன் சொல்றேன். ஸோ அன்லஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல கேப்டன்சி அந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு தெரியாத ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு தவிர இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கேப்டன்சி கூட இஷ்யூவா இருக்குமோன்னு எனக்கு தோணல. போன வருஷமே கேப்டன்சி வேணாம்னு சொல்லிட்டு போனாரு. ஸோ அவர் கொடுக்காட்டியும் ஐ டோன்ட் திங்க் ஹி வில் அது பெரிய இஷ்யூ ஆக்க மாட்டான்னு தோணுது. இஸ் கம்ஃபர்டபுள் வித் தட் மேனேஜ்மெண்ட், ஸோ ஹி மைட் ஸ்டே ஆன். அதுதான் இப்ப அடுத்து வெற்றி சொன்ன லிஸ்ட்ல வந்து ஷம்மி வந்து ஆக்ஷன் சீப்பா கிடைச்சா எடுப்பாங்க. சாகருக்கு அக்ரெசிவா போவாங்க. வேற யார்? பிருத்வி ஷா எனக்கு தெரியல, போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு பிளேயர் சொன்னது யார் வெற்றி? இஷான் கிஷானும் போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னது வந்து பிருத்வி ஷானும் இஷான் கிஷானும் ஷம்மி சீப்பா கிடைச்சா போவாங்க, தீபக் ஷாருக்கு அக்ரெசிவா போவாங்க. இப்போ தீபக் சஹாரும் ஷமியும் வந்தா நம்ம இப்போ போன வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி கொண்டு வந்த அன்ஷுல் கம்போஜ் என்ன பண்றது? அது ஓகே. இல்ல, அவர் ஸ்பாட்ல தானே இப்ப வந்தா அவங்க அவர் ஸ்பாட்ல தானே இப்ப இவங்க 2 பேரும் யாரும் விளையாட போறாங்க. இப்போ அப்ப திருப்பி நம்ம அவர் வித்துட்டு அவர் திருப்பி நம்மளுக்கு அண்ணா ஸ்பாட் இருக்கு வெற்றி, அண்ணா ஸ்பாட் இருக்கு. பத்திரா நான் கொடுத்துட்டு வேற யாராச்சும் வாங்குங்க அப்படி சொல்றீங்க. கிரீன் விட மாட்டோம். ஜடேஜா 2 ஸ்பின்னர் இருக்காங்க வெற்றி. அதனால அண்ணா ஸ்பாட்ல தாராளமா தீபக் சார் உள்ள வரலாம். நியூ பால்ல 2 ஓவர் போடுறது தானே. கிரீனுக்கு எல்லோ ஜெர்சி போட்டுதான் நடம் பிடிக்கிறீங்க நீங்க. நான் பிடிக்கலப்பா. இப்ப இல்ல நம்ம எதிர்பார்க்கிறோம். திடீர்னு நம்ம ஆளுங்க கடைசி வரைக்கும் முதல்ல இருந்து ஒருத்தர் பிட் பண்ணாங்களே அத்தனை வருஷமா, மேக்ஸ்வெல் ஒருத்தர், அவர் கடைசியா ஆசைக்கு அவரையும் வாங்கி வச்சிருக்கலாம். அதுவும் நடக்கலாம். ஆக்சுவலா அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய பேர் நல்லா விளையாண்டுருக்காங்க. வாட்சன், உத்தப்பா, அதாவது பினிஷ் டே 50 ராயுடு, பினிஷ் டே கேரியர்ஸ் வித் சிஎஸ்கே வந்து நல்லா விளையாண்டுருக்காங்க. அந்த இதுல வந்து மேக்ஸ்வெல் எடுத்தோம்னா மேபி பிரைட் ஸ்பார்க். ஒரு கடைசி அவர் ஐடி முடிக்கிறப்ப மைக் ஹாசி கூட மும்பை இந்தியன்ஸ் தான் ஆரம்பிச்சாரு, அப்புறம் சிஎஸ்கேல வந்தா அப்புறம் லெஜெண்ட் ஆயிட்டாரு. சோ அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து பிருத்வி ஷா வந்து அவர் வந்து இந்த குச்சி பகு ட்ரோஃபி ஆடுறப்ப மெட்ராஸோட அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சும்மா சொன்னாரு. அதுக்கு வந்து நீங்க சிஎஸ்கே ஜாயின் பண்ணு யாரோ ஒரு ஃபேன் கமெண்ட் போட்டதுக்கு அவர் லைக் போட்டாரு. அதனால அவர் சிஎஸ்கே வராரு அப்படின்னு சொல்லி நம்மளால கொஞ்சம் கிளப்பி விட்டாங்க. பட் அவ்வளவுதான். எந்த அளவுக்கு அவரு வந்து he will be in minds of other player, எல்லா டீமும் பாப்பாங்க. பட் என்னன்னா இப்போதைக்கு அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. மேபி க்ளோசர் டு ஆக்ஷன் அவர் ஏதாச்சும் நிறைய கொஞ்சம் கன்சிஸ்டண்டா ஒரு 2 மேட்ச்ல அடிக்கிறாருன்னா அப்ப கூட there won't be any bidding war or anything. அப்ப கூட மேபி மைண்ட்ல ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுலயும் கூட அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரிசர்வ் ஓப்பனர், இந்தியன் ஓப்பனர் அப்படிங்கிற அந்த லைன்ல அவருக்கு முன்னாடி ஒரு இடமோ 2 இடமோ முன்னாடி மயங்க் அகர்வால் இருக்காரு. அதான், ஆனா அவரை ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம். அந்த ரிசர்வ் ஓப்பனர்ஸ் லிஸ்ட்ல இவங்க எல்லாம் முன்னாடி இருக்காங்க. பிருத்வி ஷாக்கு முன்னாடி மயங்க் அகர்வால் இருக்காரு. சரி, சிஎஸ்கேக்கு நான் திரும்பியும் சொல்றேன், சஞ்சு சாம்சன் ஆக்ஷனுக்கு வந்தாரு அப்படின்னா ஹெவியா போறாங்க, எடுக்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க எடுத்துருவாங்கன்னு என்னோட கெஸ். பியூர்லி என்னோட கெஸ் தான் இது.
பட் சஞ்சு சாம்சன் நான் கேஎல் ராகுல் 200% முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா சஞ்சு சாம்சன் வந்து என்னால அப்படி சொல்ல முடியல. கண்டிப்பாக வந்து அதுக்கு அவங்க ஃபுல்லா போவாங்கன்னு எனக்கு தோணுது. சஞ்சு சாம்சனா கிரீன் வந்தா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? சஞ்சு சஞ்சு சாம்சன். சாம்சன். அடுத்த வருஷம் திடீர்னு ஆஸ்- தோனி வந்து ரிட்டையர் ம். ஆகிறான்னு வச்சுக்கேன். கீப்பர்லாம் ரொம்ப கீப்பர் வந்து இப்ப சில டீம்லாம் பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உதாரணத்துக்கு கேகேஆர் சொல்றேன். ஒரு இந்தியன் கீப்பர் இல்லாம எவ்வளவு ஒரு ஸ்பாட் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடாது நம்ம. அதே மாதிரி கரண்ட் இந்தியா பிளேயர் ஐபிஎல்ல ப்ரூவன் பர்ஃபார்மருக்கு வந்து எடுத்து போட்டுக்கிறதுல தப்பே இல்லை. ஆல்ரவுண்டர் அவர் அது ஒரு ரேர் கமாடிட்டி. ப்ளஸ் ஆஸ்திரேலியனா இருந்தா கூட, ஏன்னா ஆஸ்திரேலியனுங்கிறது அது என்னதான் இருந்தாலும் ஃபாரின் பிளேயர் ஸ்லாட்டை ஆஸ்திரேலியன்ஸ் வந்து எப்போ வேணாலும் புல் அவுட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேற பார்க்க வேண்டியிருக்கு. அவர் வந்து அந்த இன்ஜுரி ப்ரோன் பிளேயர், அந்த பர்டிகுலர் பிளேயர் அப்படிங்கிறப்ப காலமா சஞ்சு சாம்சன் தான் போகலாம். சஞ்சு சாம்சன் பிளஸ் கேம் மேக்ஸ்வெல் எப்படி? அதான் அதான் ஆஸ்தை யாரோ ஆடுறதுல முடிவு பண்ணிட்டோம். அதுங்க எல்லாருக்கும் மஞ்சள் சுக்கா போலாம் முடிவு பண்ணியாச்சு. மேக்ஸ்வெல்லாம் நாலுக்கு வச்சுட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னா சொல்றேன். 4க்கு வாங்கினாங்களா 4 crores என்னமோ, அதுக்கு அதான கம்மியா தான் போவாரு. ஓகே, 7 இந்தியன் பிளேயர்னு வச்சுக்கோ. நான் சும்மா சொல்றேன், ஹைப்போதெட்டிக்கலா என்னுடைய விருப்பத்தை சொல்றேன். நான் 7 இந்தியன் பிளேயர்னு வச்சுக்கலாம். இல்ல தோனி, கெய்க்வாடு, ஆயுஷ் மாத்ரே 3, ஜடேஜா 4, கலீல் 5, தூபே 6. சரியா போச்சா? நான் சொன்ன 6 பேர் மாத்த இது இந்த 6 பேர் ஸ்டாண்டர்ட். இல்ல வெற்றி 7 ஆயிடுச்சு. சஞ்சு சாம்சன் சேர்த்தாதான் வெற்றி 7 ஆகும். கம்போஜ் எல்லாம் சேர்க்க முடியாது வெற்றி. சொல்றேன் பாரு. தோனி, ஜடேஜா, கைக்வாட் 3, இந்த 3 தூபே இந்த 4 மாத்த முடியாதா? 4 வந்து காம்ப்ரமைஸ். கலீலும் மாத்த முடியாது. 5. இப்ப இன்னும் 2 தான் இருக்கு. அப்போ அது வந்து ஆயுஷ் மாத்ரேவும் நீங்க வந்து தீபக் சாகர் பார் இதுன்னு வச்சுக்கோ. தீபக் சாகர் பார் அன்சுல் கம்போஜ்னு வச்சுக்கோ. சரி, இன்னொன்னு உருவில் பட்டேல் பார் நீ உருள் பட்டேலே இப்ப வெளியே தான் இருக்காரு. அப்படி பார்த்தா ஆமா, கெய்க்வாட் இல்ல போன வாட்டி. கெய்க்வாட் உள்ள வந்துட்டா உருள் பட்டேல் வெளியே போய் தானே ஆகணும். அது கெய்க்வாட் ஸ்பாட், அது இதுதானே. இப்ப ஆல்ரெடி 7 பேர் இருக்கு. இப்ப சஞ்சு வந்தா ஆயுஷ் மாத்திரை உட்காருவார் அப்ப வெளியே. சஞ்சு வந்தா கம்போஜ் உட்கார வச்சுட்டு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் போங்க, நல்ல ஃபாஸ்ட் பவுலர். இல்ல அது இம்பாக்ட் பிளேயர் வரனால நமக்கு 8 பிளேயரை எழுதிக்கலாம். இந்தியன் பிளேயர் அது ஒன்றும் இது கிடையாது. நான் சொல்றேன் 7 பிளேயரு. சஞ்சு வந்துட்டா 8 ஆயிரும். கரெக்டா இருக்கும்னு நான் சொல்றேன். அந்த ஸ்பாட் வந்து தீபக் சாகர் பார் அன்சுல் கம்போஜ் இது வந்தா அவர் மேல கை வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அன்சுல் மேல கை வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அன்சுல் பார் உருள் பட்டேல் வந்து இது இம்பாக்ட் பவுலர் ஒண்ணு அந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு ரஜினி பாட்டு வந்துட்டா அதுவும் இருக்காது. என்னது சொல்லுங்க. இல்ல வேணா வளர்த்து விட்ட கண்ணுக்குட்டி மாறில வந்து மிதிச்சுன்ற அன்சுல் கம்போஜ் இப்போதைக்கு சொல்றேன். வளர்த்தது மும்பை இந்தியன்ஸ் தானே. மும்பை தானே வளர்த்து விட்டது. சான்ஸ் கொடுத்தது மும்பை தான் அவருக்கு. அது உண்மைதான். சாகர் வந்துட்டா கம்போஜ் கொஞ்சம் டவுட் தான். இது ஒரு சான்ஸ். பட் சஞ்சு வந்துட்டாருன்னா தான் அந்த ஸ்பாட். அதுதான் இது. எப்படி போவாங்க இதுக்கு மேல? இல்ல கம்போஜ் நம்ம ரிலீஸ் பண்ண போறது இல்ல. ரிலீஸ் பண்ண மாட்டோம். ஆமாமா, கண்டிப்பா ரிலீஸ் பண்ண போறது இல்ல. வாய்ப்பே கிடையாது. அதனால பெரிய இந்தியன் பிளேயர்ஸ்லாம் வேற யாருக்கும் போக மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய சாய்ஸா இருக்கும். பண்றதா இருந்தா இது ஒண்ணு மட்டும் பண்ணி விட்டுருவாங்க. சப்போஸ் சஞ்சு கிடைக்கலனா வேணா மேபி நீங்க சொன்ன மாதிரி கிரீனுக்கு போகலாம். இல்லாட்டி ஃபாரின் பிளேயரும் உங்களுக்கு வந்து பிரேவிஸ் லாக்கு, ஒரு வேற யாரா லாக்கு 100 லாக்கு 100 பத்திரானா இல்லாட்டி புது ஃபாரின் பார் பாத்தி ஒரு ஃபாரின் சீமருக்கு ஒரு ஸ்லாட் இருக்கு. ஒரு ஃபாரின் ஓபனருக்கு ஒரு ஸ்லாட் இருக்கு. அப்படிதானே? ஆல்ரவுண்டர் சாரி, ஓபனர் கிடையாது, ஆல்ரவுண்டர். ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர், கேன் பி எனிபடி. சாம் கரனா இருக்கலாம், இல்ல ஆக்ஷன்ல இருக்கு யாராவது இருக்கலாம். ஒரு ஃபாரின் சீமர் பத்திரனா இருக்கலாம், இல்ல வேற யாராச்சும் ஆக்ஷன்ல இருக்கலாம். 100 இஸ் லாக், பிரேவிஸ் இஸ் லாக், பிரேவிஸ் இஸ் லாக். ஸோ அப்போ சிஎஸ்கேவோட ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா ஒரு ஃபாரின் சீமர் இல்ல பத்திரனா வச்சுக்கிறாங்களா, இல்ல அதுக்கு எப்படியா இருந்தாலும் தேவை பேக்கப்ஸோ ஒரு வாட் எவர். ஒரு நல்ல ஃபாரின் ஆல்ரவுண்டர் சாம் கரன் இருக்கலாம், பிளஸ் அடிஷ்னலா இல்ல அதோட ஒரு அப்கிரேட் ஏதாவது கிடைக்குதான்னு. இது 2 தான் ஃபாரின் ஸ்லாட். மிச்சம் 2 ஃபாரின் ஸ்லாட்டும் லாக்.
இந்தியன்ல உங்களுக்கு யாரு தேவை அப்படின்னா, அது அஸ்வினோட ஸ்பாட்டு. அதுதான் வந்து இவங்க பேட்டராவும் எடுக்கலாம். எடுத்து இம்பாக்ட் ஸ்டெப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல பவுலராவும் எடுக்கலாம். அப்படிங்கிறப்ப இவங்க இவ்ளோ பேர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எசென்ஷியலாவே ஸ்லாட்ஸ்ன்னு பார்த்தாலே 3 ஸ்லாட் தான் இருக்கு. மேக்ஸிமம் பிளேயிங் 11லயே நீங்க ஃபில் பண்ண வேண்டியது. அப்போ நீங்க அத நல்லாவே யூஸ் பண்ணி 3 பிளேயர் பெரிய பிளேயராவே எடுக்கலாம்னு நான் சொல்றேன். நம்ம அப்படி யோசிக்கிறோம். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்ல 3 பிளேயர்னா ஒரு 30, 35லாம் வச்சுட்டு உள்ள போனாங்கன்னா, நல்ல பிளேயரா 3 பிளேயர் எடுக்கலாம். 2 ஒரு பெரிய இந்தியன் 20க்கு எடுத்துட்டு கூட 2 ஃபாரினர்ஸ் 6, 6, 6, 7 அந்த மாரி கூட எடுக்கலாம். இல்ல ஒரு பெரிய ஃபாரினர் 20க்கு எடுத்துட்டாங்கன்னா, 2 இந்தியன் பிளேயர் அப்படி எடுக்கலாம். அதான் ஏற்கனவே 15 ம். பட் சஞ்சு 15 சாம்சன் in போவாங்க. hand. அப்பனா எடுக்க முடியும்னு எனக்கு தோணல. அதுக்கு டெல்லி தான்டா நான் சூப்பர். இவ்வளவு கதை சொன்னேன். அதான் சொல்றேன், நம்ம எவ்வளவோ இது பண்றோம். பட் இல்ல, நான் தான் சொல்றேனே, கடைசியா பிட் ஹெவிலி பட் வில் லூஸ். இப்ப அவ்வளவு காசு வச்சு என்ன பண்றது? 3 ஸ்லாட் தானே உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் தீபக் சஹார், கேமரன் ஒரு கிரீன். ஃபாரின் பிளேயர், மீதி காசை வச்சு இஷான் கிஷான் வேணா, அதுவுமே இஷான் கிஷானுமே கூட எடுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஹெவி இஷான் கிஷான்லாம் விட்டுரு. இஷான் கிஷான் கேள்றாலாம் விட்டுரு. நான் இது ஒருத்தர் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தான் பார்க்கணும். இல்ல ஏன் ஹெவியா யாராச்சும் போக நியூஸ் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் அப்படின்னு போக மாட்டாங்களா? அந்த ரெக்குயர்மெண்ட் மத்தவங்களுக்கும் இருக்கும்லடா. அதோட ஹெவியா மும்பை மாதிரி ஒரு டீம் போகவே போவாங்கன்னு மாட்டாங்க நான் நினைக்கிறேன். அதுக்காக. இல்ல மும்பை அது திருப்பி அது அவங்களுக்கு அவங்களுக்கு எட்டாத கனி. இவங்க வந்து சாம்சன் தான் இருக்காரு. சாம்சன் இங்க வரணும்னு நினைக்கிறாரு. அவர் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லிட்டாருங்கிறப்ப அந்த மாதிரி பிளேயருக்கு தானே போவாங்க. இஷான் கிஷான் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்டாவும் அவர் இருக்காருல்ல, அதெல்லாம் பார்ப்பாங்க சிஎஸ்கே. போய் சும்மா பேட் விடுற பிளேயருக்குலாம் அவங்க போக மாட்டாங்க. லைக் திருப்பதி. அதான் போய் பட்டது பத்தாதா? அதான் பட்டுட்டோம் அப்படின்ற. போய் சும்மா பேட் விடுற பிளேயருக்குலாம் அவங்க போக மாட்டாங்க. ஸோ இதுதான். ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே நியூஸ் இவ்வளோதான். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தான் கேப்ஸ் இருக்கு. இது இப்படி தான் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அனுமானம் தான் இது. பியூர் கெஸஸ். இது போக அவங்க கேம்ப் நடந்திருக்கு. அது 70 பேர் வந்திருக்காங்க. அதில் பெருசாக ஒன்றும் ஸ்பார்க் இல்லை அப்படின்னு தான் நியூஸை பார்த்தா அப்படி தான் தெரியுது. பட் நமக்கு அவங்க கண்டிப்பாக இவங்க ஸ்பார்க் ஒரு பெரிய பிளேயர்னு யாரும் சொல்ல போகிறதில்ல ஆக்ஷனை வச்சுட்டு. ஆப்வியஸ்லி தேல் பிளே தேர் கார்ட்ஸ் க்ளோஸ் டு த செஸ்ட். ஸோ என்ன ஆகுதுன்னு நமக்கு போக போக தான் தெரியும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். பாய்ஸ் வேறு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஆப்ஷன்ல நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் ஆவலாக தான் இருக்கு. பார்ப்போம் நம்ம ஏதாவது ஹிடன் ஜெம்ஸ் பிக் பண்றோமான்னு. ஸோ வில் பி பேக் வித் மோர் நியூஸ். வில் சைன் ஆஃப் வித் திஸ் யுவர் ஆர்டிஸ்ட் ஸ்குவாட். பை.